ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தாபா ஸ்டைல் பன்னீர் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்தையும் நமக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாதி பன்னீர் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலை. பன்னீர் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஷேப் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் அதை மாற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலாலாம் போட்டுடலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு தேவையில்லை. மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது மிக்ஸ் பண்ணி இதுமாரி எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும், ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லா ஊறட்டும். நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம மெயினானது பண்ணிடலாம், கிரேவி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாரி, நான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நார்மலான ஸ்பைசஸ் தான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பிரியாணி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இந்தமாதிரி கலர் சேஞ்ச் அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், சிம்லேயே வச்சு வதங்கிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அடுத்தது காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். கலருக்காக நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப போடணும் தேவையில்லை. தனியாத்தூள் போட்டால் அந்த திக்கான கிரேவி நமக்கு கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தனியாத்தூளும் கடலை மாவு தான் நமக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்குறது. அதனால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட அடி பிடிச்சிச்சின்னா கட்டி விடுவோமா, கடலை மாவு கட்டி விடுவோமா, நல்லா நசுக்கி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பழமாக ஒரு 3 தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ராவாக தான் அரைச்சதுனால வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து தக்காளி வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக கழுவி நான் தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது நமக்கு. கொஞ்சம் கூட தண்ணி உள்ள இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்தளவு ஆனதும் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்தளவு ஆனதும் நம்ம வந்து இதுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். மிளகு ஜீரகத்தூள் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் தயிர் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவி மாரி வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து சைடில் வச்சுட்டு இன்னொரு பேனில் வந்து நம்ம பன்னீர் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நெய்லேயே ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப தீய விட வேணாம், லைட்டாக செவந்தால் போதும் நமக்கு. எல்லா பக்கமும் ஒன்றா செவக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. இந்தமாரி எல்லா பக்கமும் நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கரும் மாறிடுச்சு பாருங்கள். ரொம்பவும் தீயலை, லைட்டாக சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து வச்சுட்டேன். இதேமாரி நீங்கள் வந்து நான் கொஞ்சம் தான் செய்கிறேன், ரொம்ப பன்னீர் போடல, என்கிட்ட இருந்ததை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து இது கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ வந்து அந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அந்த பன்னீரோட கிரேவிலாம் வந்து ஒன்று சேரட்டும். அந்தளவுக்கு கொதிச்சதும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு தாபா ஸ்டைல் பன்னீர் கறி. நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.